Praise the Lord. Hallelujah. எத்தனை நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் உலக ரட்சிதமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் இந்த பகல் கூட்டத்தில் மகிமைப்படுவதாக. மேடை ஆயத்து பிடித்து தந்த தெய்வ மனுஷர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற செல்வராஜ் சாரு, கனகராஜ் சாரு, தங்கராஜ் சார் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்களை பாடி உதவி செஞ்சு கொண்டிருக்கிற பிரின்சிபலுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஆண்டோட வருகை ஒரு பகல் கூட தாமதமானபடினால் நாம் வரவில்லை, அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டின் ஆரம்ப மாதம் பார்த்த திணையவர்கள் இந்த கடைசி மாதம் பார்க்க பாக்கியம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவங்க கண்கள் நிரந்தரமாய் அடைக்கப்பட்ட போது நானும் நீங்களும் அவர்களைக்கால் மேன்மை உள்ளவர்கள் அல்ல, நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? பைபிள் நம்முடைய கையில் எடுக்கலாமா? ஹாபக்குக்கு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போ. ஹாபக்குக்கு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வருஷங்களுடைய நடுவிலே உங்கள் கிரியைகளே என்ன செய்யணும்? உயிர்ப்பியும். ஒரு நிமிஷம் எழுப்பி நிற்கலாமா? நாம் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதிக்க போறோம். தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. என்னோடு பேசுங்க ஆவியானவர் என்று கேளுங்கள். நாம் யாரும் பெரியவர்கள் அல்ல, ஏசப்பா மட்டும்தான் பெரியவர். ஹல்லேலூயா. மனுஷன் ஆண்டவரோடு பேசுகிறது சர்வசாதாரணம், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது பாக்கியமான ஒரு அனுபவம். என்னோடு பேசுங்க ஆவியானவரே என்று கேளுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். எல்லா கண்களை மூடி ஏசப்பா என்னோடு பேசுங்க. ஒரு புதிய ஆண்டு நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் நாம் இனி வாழுகிறதுக்கு தேவனுடைய கிருபை தேவையாயிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைகள் தேவையாயிருக்கிறது. என்னோடு பேசுங்க என்று வாய்களை திறந்து எல்லா சத்தம் உயரட்டும். இவ்வளோ தேவ பிள்ளைகளோட சத்தம் இவ்வளோ போராது. ஹல்லேலூயா. என்னை மறக்காதிருங்க, விட்டு விலகாதிருங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? சேர்ந்து சொல்லலாமா? என்னை மறக்காதிருங்க, விட்டு விலகாதிருங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன்? உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? யோனாவை போல நான் அடித்தட்டிலே கைகளை தட்டி படுக்கைய போட்டாலும் விட மாட்டீரே. சொல்லலாமா? யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கைய போட்டாலும் விட மாட்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே. சொல்லுங்க. மீனை கொண்டாகிலும் மீட்டு வந்தீரே. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீருங்க, நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீருங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவேன்? சொல்லுங்க. ஓ எங்கே ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு, உன்னை விட்டு விட்டு எங்கே ஓடி ஒளிய முடியுமோ? சொல்லுங்க. சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கோ ஓடி ஒளிய முடியுமோ? பேதுருவை போலும் தெரியாதென்று மறுதலில் நீர் விடவில்லையே. பேதுரு போல மறுதலித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தால் தூக்கி விட்டீரே, மந்தையம் வைக்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையம் வைக்கும்படி உயர்த்தி
உயர்த்தி வைத்தீரே. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. உன்னை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. உன்னை விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. நான் எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. உன்னை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. உன்னை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. உன்னை விட்டு விட்டு எங்கு ஓடி ஒழிய முடியும். எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு. அல்லாடு விட்டு விட்டு எங்கு ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு. உன்னை விட்டு விட்டு பிரசன்னத்தா முடியுமோ. எங்கே கைகளை கட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் விட்டு அந்நிய பாஷை பேசுங்களே, அந்நிய பாஷை பேசுங்களே, அந்நிய பாஷை பேசுங்க. தேவ மகிமை இறங்கி நிற்கிறதை உணர்கிறேன். தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். தேவ மகிமை இறங்கி நிற்கிறதை நான் உணர்கிறேன். ஓடுவே இரண்டு மூன்று பேர்கள் என் நாமத்தில் எந்த இடத்தை கூடினாலும் இரு பேர் என்று சொன்னார். எங்கே ஓடுவே உன் சாமரகவா சக்தி. உம்மை விட்டு வைஷத்தனரா ஓடுவேன். இவள் போடுகிறா உன் சமூகத்தை விட்டு. எங்கு ஓடி ஒழிய முடியுமோ. எங்கே ஓடுவேன் உன் சமூகத்தை விட்டு. எங்கு ஓடி ஒழிய முடியுமோ. சமூகத்தை விட்டு. உம்மை விட்டு விட்டு எங்கு ஓடி ஒழிய முடியுமோ. நன்றி அப்பா. கைகளை தட்டுங்க, கொஞ்ச நேரம் கைகளை தட்டி. எவ்வளவு தர கை தட்டி அப்பாவை துதிக்க முடியுமோ. இம்மட்டும் நடத்தினாரு. எத்தனை ஆபத்துகள் உனக்கு தெரியும். உன்னை கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினது. உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்தினது உனக்கு தெரியும். உன் பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பித்தது உனக்கு தெரியும். உன் ஊழியத்தை கர்த்தர் நடத்தி வந்தது உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா, நன்றி என்று சொல்லு. உனக்கு நன்றி, உனக்கு நன்றிடே. ஓ கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. இனியும் சத்தம் உயர்த்தி கூப்பிடுங்க அப்பாவே. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எங்களோடு பேசுங்க. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. வந்திருக்கிற உள்ளங்களோடு மனதுருகும். எந்த நோக்கத்தோடும் பிள்ளைகள் இந்த கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறாங்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறப்படணும். இந்த இடத்தில் நின்று புறப்படுகிற ஒரு அக்கினி இந்தியா தேசத்தில் அநேக மூலைகளில் கிராமங்களில் போய் சேர வேண்டுமப்பா. எழுப்புதலுக்கு ஒரு காரணமா இந்த மீட்டிங் மாறட்டும். எங்களை எதற்காக ஆயத்தப்படுத்துங்க. எங்களோடு பேசுங்க. ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து கொண்டிருந்தீரே. ஜெபிக்க பலனை தந்து கொண்டிருந்தீரே.
சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று கேட்டீங்களப்பா. இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளோட ஜெபங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயத்தை கர்த்தர் செஞ்சு புதிய ஆண்டு கால் வைக்கும் போது நன்றி செலுத்தி கால் வைக்க கர்த்தர் உதவி செய்யும். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. வலது கையில் ஆசீர்வாதம் உண்டு, இடது கையில் தீர்க்காயுசு உண்டு. ரெண்டு தேவையுள்ளவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஓகே, எல்லாருக்கும் கொஞ்சம் வருஷம் கூட வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுசை தரட்டும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். மிகுந்த எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய பாதபீடத்தில் நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. நீங்கள் இவ்வளோ சத்தத்தில் அல்லேலூயா சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நான் சொல்ல வச்சிருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஓகே, நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜெப வார்த்தையை நாம் இன்னைக்கு தியானத்திற்காக வாசித்தோம். தீர்க்கதரிசியை ஆமே ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு பாடுகிற ஒரு வாசகத்தை நாம் அங்கே வாசித்தோம். மறுபடி வாசித்து உதவி செய்யுங்கள். கடைசி பகுதியில் வருஷத்தின் கர்த்தாவே வருஷங்களுடைய நடுவிலே உம்முடைய கிரியையை உயர்ப்பியும். മലയാള ബൈബിളിൽ ആമേ ഈ ആണ്ട് അവസാനിക്കുന്നതിന് മുൻപേ നിന്റെ പ്രവൃത്തിയെ ജീവിപ്പിക്കണമേ. തമിഴിൽ ഉള്ളവങ്ങൾ മലയാളത്തിൽ சொல்லாமா? ഈ ആണ്ട് അവസാനിക്കുന്നതിന് മുൻപേ നിന്റെ പ്രവൃത്തിയെ ജീവിപ്പിക്കണമേ. ஓகே, நீங்கள் நல்ல மலையாளம் பேசுறீங்க, மனசுக்குள்ள. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கவனிங்கள், கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவன். நம்பினாலும் சரி இல்லாட்டாலும் சரி. இந்த உலகத்தில் மனுஷர்கள் ஆலோசனை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த வருஷத்தின் ஆரம்ப மாதங்களில் தேவ சமூகத்தில் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும் கை தூக்குங்களே. வாக்குத்தத்தங்கள் யாருக்கும் கிடைக்கல இந்த வருஷம்? ஓகே, ஹல்லேலூயா. ஆமை, இந்த ஆண்டு முடிகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் உண்டு. நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி உங்க வாக்குத்தத்தங்களே கர்த்தர் நிறைவேற்றி தரப்போறார். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினால் இல்லாவிட்டாலும். அல்லேலூயா. காரணம், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நம்மை பார்த்து, உன் குடும்பத்தை பார்த்து, உன் சந்ததியை பார்த்து கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கிறவர். மோசையோடு ஆண்டவர் சொன்னார், உன்னை கனான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று. ஆனால் மோபாபு சமபூமியில் வரும்போது இறந்து போயிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க மோசையோட வாக்கு தத்துவம் இறந்து போய்விட்டது என்று. ஒரிக்கலும் இறந்து போகவில்லை. மோசே இறந்து 1500 ஆண்டு தாண்டி கனான் தேசத்தில் மறுரூப மலையில் ஆண்டவர் மோசையை கொண்டு நிறுத்தினாரு. ஹல்லேலூயா. ஆமே, மோசே மரித்தாலும் வாக்கு தத்தங்கள் மரிக்காது. வாக்கு தத்தம் நம்புகிறவர் மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அடுத்த ஆண்டல்ல, அடுத்த ஆண்டுக்கு புதிய வாக்குத்தத்தங்களே ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி அவருடைய வாக்குத்தத்தத்தை உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் சந்ததியில், உங்க சபையில், உங்க ஊழியத்தில் கர்த்தர் அதை நிறைவேற்றி தர விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு காலமே தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொன்னார். வடக்கு நின்று ஒரு வாள் வருமாம். என்ன வருமாம்? வடக்கு நின்று ஒரு வாள் வருமாம். ஆனால் தெற்கு நின்று ஒரு அக்கினி புறப்படுமா. தெற்கு நின்று ஒரு அக்கினி புறப்படுமா. ஆமே ஸ்தோத்திரம். தெற்கு நின்று வருகிறா. ஆமே ஸ்தோத்திரம். இந்த அக்கினி வடக்கு நின்று வருகிறா. அந்த வாளை விழுங்கும் என்று ஒரு வார்த்தை கர்த்தரனோடு சொன்னார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமே ஸ்தோத்திரம். நீங்க நம்பினால் இல்லாவிட்டாலும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நின்று ஒரு எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய போகிறது. ஒரு பக்கம் நியாய தீர்ப்பின் வாளுகள் வரும்.
பட்டயங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த இடத்தில் நின்று பற்றி எரிகிற அக்கினி, அல்லேலூயா, அந்த வாளை விழுங்குமா, வாளை விழுங்குமா? எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு அந்த அக்கினி இந்த பகல் வேளையில் என்னில் நின்று பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அக்கினியை போட வந்தவர் இந்த பகல் கூட்டத்தில் வந்திருக்கிறார். உங்க இதயத்தை எனக்கு காண முடியாது, அவருக்கு நல்ல தெரியும். யாருக்கெல்லாம் எங்கள் தேசம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றுள்ள ஆர்வம் இருக்கிறதோ, எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், எங்க தமிழ்நாடுல ஒரு எழுப்புதல் இருக்க வேண்டும், வர வேண்டும் என்று நீங்க காமிக்கிறவங்க தேவ பிள்ளைகளானால் கண்டிப்பா உங்க மேல் அந்த அக்கினியை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேரை நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல் ஒரு ஜெப ஆவியை ஊற்ற விரும்புகிறார். என்ன ஊற்ற விரும்புகிறாரா? ஜெபிக்க விருப்பமுள்ள எத்தனை பேர் உண்டு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தனிமை கர்த்தருடைய சமூகத்தில் சில வித்தியாசமான சில கேள்விகள் ஆண்டவரோடு நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், உலக பிரசித்தி பெற்ற அநேகருடைய காரியங்கள், ஆமென், 24 மணி நேரம் செய்து கொடுக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், அநேக காரியங்களை குறித்து நான் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய உபவாச வேளையில் ஜெபித்து பேசி கொண்டிருக்கும் போது, ஆமென், ஆண்டவர் என்னோடு சொன்ன ஒரு காரியம், மகனே, எல்லாவர்களையும் நான் அறிகிறதே பார்க்கிறோம், ஜெபிக்கிறவர்களைத்தான் நான் அதிகமாய் அறிவேன் என்று சொன்னார். புரிகிறவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. வால் போஸ்ட்லயோ, பேனர்லயோ, டிவிலயோ உங்க போட்டோ வந்து வராமல் இருந்தாலும் பயப்படாதீங்க. அவன் உலகத்தார்களுக்கு அவங்களை தெரியும், அல்லேலூயா, ஆனா உன்னை ஆண்டவருக்கு தெரியும். ஆமே, ஆண்டவருமாக தனிமை ஒரு கனெக்ஷன், ஒரு பந்தம் உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு ஜெப ஆவி வேணும் என்று விரும்புறீங்க? ஓ ஹல்லேலூயா. இவ்வளோ வாஞ்சையோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவன் ஸ்தோத்திரம். நான் 2-3 மணிக்கூர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. நான் நினைத்தேன் நான் தான் அதிகம் ஏதோ தியாகம் பண்ணி ஜெபிக்கிறேன் என்று ஒரு நாள் நினைத்தேன். ஹல்லேலூயா. ஆனால் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரன் ஒரு நாள் என்னை தேடி வந்தாரு. கர்த்தரோட வார்த்தை கேட்கறதுக்காக. ஜெபித்து ஆலோசனை எல்லாம் சொல்லி முடிந்ததுக்கு அப்புறம் நானும் அவர் பேசி கொண்டிருக்கும் போது அவர் என்னோட சொன்னார், நேற்றைக்கு ஒரு மெசேஜ் எடுக்கிறதுக்கு வேண்டி 4 மணிக்கூர் நான் முழங்காலில் ஜெபத்தில் இருந்தேன் என்று. அல்லேலூயா. கொடுங்காற்றுகளுக்கு அப்புறம் என்ற ஒரு சப்ஜெக்ட் வைத்து ஒரு மெசேஜ் எடுக்கிறதுக்கு 4 மணிக்கூர் முழங்கால் நின்றாரா. அல்லேலூயா. எனக்குள்ள ஏதோ போட்டது மாதிரி இருந்தது. அல்லேலூயா. புரிகிறது என்று நினைக்கிறேன். இந்த பகல் வேளையில் இதற்குள்ள முழங்கால் யுத்தம் பண்ணுகிற ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஸ்தோத்திரம் கேட்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை, ஜெபிக்கிறவர்களை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். தேசத்தில் பொல்லாத ஆவிகளுக்கும் அவரை தெரியும். ஹல்லேலூயா. யாரும் பழக்கப்படுத்தி கொடுக்க தேவையில்லை. நீ உண்மையாய் மத்தாய் 6 ஜெப அறைக்குள்ளாலே நீ ஜெபிக்கிற ஒரு நபரானால் உலகத்திற்கு தெரிகிறதை பார்க்கல, ஆண்டவருக்கும் தெரியும். பிசாசின் கேந்திரங்களுக்கு உன்னை குறித்து நல்லா தெரியும். ஆமென், அல்லேலூயா. இப்பொழுதே அந்த ஆவி கர்த்தர் உங்கள் மேல் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தூங்குறவர்கள் நல்ல நிம்மதியா தூங்குங்க. நாளை நல்ல காலையில் நல்ல டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு நல்ல லேட்டா வந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. நல்ல ஃபேன் போட்டு தந்திருக்கிறாங்க. நல்ல கிளைமேட். இந்த சத்தம் கூட கேட்குமோ நிம்மதியாய் தூக்கம் வரும். அல்லேலூயா. நீங்க தூங்கினீங்க நினைச்சு நான் மெசேஜ் நிறுத்த மாட்டேன். அப்படி யாரும் நான் அது நம்பண்டா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நைட்டு தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, என்கிட்ட பிரேயருக்கு வருவாங்க. அல்லேலூயா. இந்த 4 நாளாச்சு ஒரு டாக்டர் அவர் சொன்னாரு, இதுல பாதி மாத்திரம் தான் சாப்பிட வேண்டும் பாஸ்டர், எனக்கு தெரியும். ஆனா 4-5 சாப்பிட்டாலும் எனக்கு தூக்கம் வரல ஒரு டாக்டர். அல்லேலூயா, சோத்திரம். அல்லேலூயா. அப்படி இருந்தால் இன்னைக்கு நான் கொஞ்சம் செய்திக்கு முன்னால் உள்ள நீங்க 1-2 ஆட்கள் தூங்கினால் அது விடுதலின் ஊழியமாக நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆனா யூத்திகோஸை கொஞ்சம் நினைவில் கொண்டு வரணும். இங்க பவுல மாதிரி வரவுள்ள யாரும் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஜீவனோடு வீட்டுக்கு போனோமானா சோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. அல்லேலூயா. ஆமே, தீர்க்கதரிசன வசனத்தை வாசித்து உதவி செய்யுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 38. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது
வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீ. நீ பிழைக்க மாட்ட. மரித்து போவி. அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, சூழ்நிலைகளை. நான் தமிழ் தானே பேசுறேன். ஆமா, எனக்கே சந்தேகம் இருக்கு நீங்க பேசாம இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஆமா, ஸ்தோத்திரம். இல்லட்டா மலையாளத்தில் பேசுறேன், தமிழ் புரியுதல? ஓகே, ஹல்லேலூயா. சொல்லுங்க, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஜெபம். ஜெபத்தினால் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கிறவரோட கையில தான் ரிமோட் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் ரிமோட், நம்முடைய குடும்பத்தின் ரிமோட், சபையோட ரிமோட் அல்லேலூயா ஜெபிக்கிறவரோட கையில தான் இருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு நெருங்கின எங்க ஒரு பிலிவரோட வீட்டுக்கு நான் கடந்து சென்றேன். அங்க ஒரு சின்ன பையன் உண்டு, எனக்கு நல்ல அன்பா இருப்பான், சின்ன பிள்ளை. அல்லேலூயா, அவன் ஸ்தோத்திரம். ஆனா அங்க வீட்டுக்கு போகும்போது அவன் என்னை திருப்பி அனுப்புறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. நான் திருப்பி போறேன்னு சொன்ன உடனே அவன் அழ தொடங்குவான், ஏதாவது ஒரு அட்டகாசம் காட்டுவான். ஆனா கடந்த நாள் நான் போனதுக்கு அப்புறம் அவன் நான் கிளம்ப நிற்கிறேன், ஆனால் இவன் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் நான் போகிறேன் என்று சொல்லியும் அவன் உங்களை மாதிரி அமைதியா நிற்கிறான். ஏன் என்று எனக்கு தெரியல. நான் நினைத்தேன் நான் அவன் புரியவில்லை என்று சொல்லி விளையாட்டுக்காக சத்தமிட்டு நான் கிளம்புகிறேன் பிரதர் என்று சொல்லி சத்தமிட்டு நான் சொன்னேன். ஆனாலும் அவன் அசையவில்லை. ஏன் இவன் அசையாம நிற்கிறான் என்று எனக்கு புரியல. கடைசி காரு கிட்ட போகும்போது தான் தெரியுது, காரு கீ காணல. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவன் பார்த்தப்ப இவன் கையில இருக்கு. இவன் மனசுல நினைச்சு காணும், நீ போ. அல்லேலூயா, எப்படி போவேன்னு ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உன்னோட கையில தான் ரிமோட் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேசத்தில் அதிகாரிகள் ஜெபிக்கிறவரோட கையில் இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தார்கள் ஜெபிக்கிற உன்னோட கையில இருக்கிறாங்க. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நீ தான் தீர்மானிக்கணும் அவங்க எந்த திசைக்கு போகணும் என்று. ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் அந்த ரிமோட், அந்த ஜெப ஆவியை ஆண்டவர் உங்கள் மேல் தர விரும்புகிறார். சூழ்நிலைகளை மாற்ற முடியும். மனுஷன் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் ஜெபத்தினால் சூழ்நிலையை மாற்ற முடியும். இந்த பகுதி நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் இதே பகுதி நமக்கு வாசிக்க முடிகிறது. ஆமென். தீர்க்கதரிசிகளில் மேஜர், ஆமென், பெரிய தீர்க்கதரிசிகளோட லிஸ்டில் உள்ள ஆளாக்கு ஏசாயா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அது மட்டுமல்ல, சாதாரணமான ஒரு ஆளோடு போய் சொல்லிட்டு வாரது மாதிரி அல்ல, ராஜாவுகிட்ட சொல்லிட்டு வாரது. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி நடக்காட்டால் வித்தியாசமான வேற ஏதாவது பொய் சொல்லி உங்களை அது சமாளிக்கலாம். அல்லேலூயா. ராஜா கிட்ட போய் ஒரு காரியத்தை சொல்லிட்டு தேவையில்லாம பேசிட்டு வந்தால் தலையே இருக்காது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ராஜாக்களுடைய இதயங்களை திருப்புகிறவர் எனக்குள்ள இருக்கிறார் என்றுள்ள விசுவாசம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உள்ள இருந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், இவன் என்ன செய்தார்? போய் ஆலோசனை சொல்லுகிறார். அவன் படுக்கையில் இருக்கும்போது போய் ஆறுதல் சொல்ல வேண்டியதுக்கு பதிலாக தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார், ராஜாவே, ஒரு வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் இங்க நின்று கொண்டு நாசிசம், ஃபாசிசம், ஃபீவரிசம், கம்யூனிசம் அதற்கு பேசிக்கொண்டிருந்தா நீங்க கடைசி சொல்லி நல்ல செய்தியா இருந்ததுன்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. என்ன பேசுறேன்னு கேட்டு அது தெரியாது, ஆனா 2 மணிக்கூர் நல்ல மெசேஜ் கொடுத்தா இருந்து சோத்திரம். அதாக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களோ? இந்த வசனங்கள் எப்படியாவது உங்க உள்ள கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தானா, ஒரே ஒரு பையன். நமக்கு தெரியும் 6-7 பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்காது. ஒரு பிள்ளை வளர்த்துக்குது தான், 2 பிள்ளைகளை வளர்த்துக்குது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் இந்த பையனுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? மாத்திரை கொடுக்கணும். எப்படியாவது இவனுக்கு உள்ள மாத்திரை கொடுக்கணும் என்றுள்ள நோக்கத்தோடு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அந்த மாத்திரையை ஒரு வாழைப்பழத்துக்குள்ளால வைத்து, மக்களே இந்த பழம் சாப்பிட்றா என்று சொல்லி கொடுத்தாங்களா. ஆமே, சரி. பிள்ளை சொன்னா, சரி நான் சாப்பிடல, நீங்க 2 பேரும் கண்ணை மூடுனா நான் என்ன செய்யறேன்? சாப்பிடலாம். ஒரு பையனா கொண்டு எப்படியாலும் பழம் சாப்பிட்டு மாத்திரை உள்ள போட்டு நினைச்சு 2 பேரும் கண்ணை மூடி கொடுத்தாங்களா. கொஞ்ச நேரம் தாண்டி இன்னும் கண்ணை தரவீங்க, மக்களை எல்லாம் சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. ஆமாப்பா எல்லாம் சாப்பிட்டேன், ஆனா அதுக்கு உள்ள ஒரு குருசி இருந்தது, அது மட்டும் எடுத்து தூக்கி வெளியே போட்டேன். புரியுதா? அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தரோட வார்த்தை உங்களுக்குள்ள கொண்டு வர நான் பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா. நீங்க அதை மட்டும் எடுத்து தூக்கி வெளியே போடக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. என்னாலும் அல்லேலூயா வராது. இந்த புட்டு தெரியுமா? புட்டு ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம்? புட்டு வைக்கிறதுக்கு
ஒரு நல்ல சொல்லுங்க, தேங்காய். அல்லேலூயா. இந்த மார்த்தாண்டமா? ஆமாம், மார்த்தாண்டத்தில் ஃபஸ்ட்டு தேங்காய் போடுவாங்க. எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு சில்லு போடுவோம். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? சில்லு போடணும், அப்புறம் தேங்காய் போடணும், அப்புறம் மாவு போடணும், அப்புறம் தேங்காய் அப்பப்போ போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். சில்லு போடாமல் இருந்தால் அதுவும் இப்படி தான் சொல்லுவீங்க, செய்து நல்லா இருந்து என்ன பேசினா இருந்து எங்களுக்கு. ஓ ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. கவனியுங்கள். ஆமே, இந்த தீர்க்கதரிசி வார்த்தையை சொன்ன உடனே ராஜா என்ன செய்தாரு? அவர் திருப்பி ஒன்றும் பேச நிக்கல. ஹல்லேலூயா. ஆமே, சரி நீ வந்திய, உன்னோட வேலை முடிஞ்சது, இனி என்ன செய், நீ போ. நாம இருந்த வேற அடுத்து ஏதாவது கேட்டிருப்போம். அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு தெரியும் ஜெபத்தினால் சூழ்நிலையை மாற்ற முடியும். எனக்கு சொல்லுகிறதுக்கு கொஞ்சம் பயம் உண்டு, ஆனாலும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய தீர்மானத்தையே மாற்ற ஜெபத்தினால் முடியும். மறுபடி சொல்லி பயந்துதான் சொல்றேன். அல்லேலூயா. சொல்றதுக்கு பயம் உண்டு ஆண்டவரை குறித்து, ஆனால் எங்கிலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய தீர்மானத்தையே ஜெபத்தினால் மாற்ற முடியும். எவன் மேல் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. நீ இயேசுவேன்னு கூப்பிட்டா அவர் நின்றுதான் ஆகணும். ஆனா நம்ம கூப்பிட மாட்டோம், இப்படிதான் இருப்போம். அல்லேலூயா. யாரு கூப்பிடுறாங்க அது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டாலும் அல்லேலூயா அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் நிப்பாரு. பார்வையற்ற ஒரு பிச்சைக்காரர், இயேசுவே தாவீதின் குமாரா எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டப்போ நானா இருந்தா அந்த இடத்துல நின்றிருக்க மாட்டேன். அல்லேலூயா. காரணம் எல்லாரும் ஹோசானா பாடிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க, நல்ல ரெஸ்பெக்ட் தந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு இடையில ஒரு பிச்சைக்காரர், அதுக்கு பார்வையற்றவன். அல்லேலூயா. நீங்க நிப்பீங்களோ? ஓகே, நல்ல ஆட்கள். அல்லேலூயா. நானா இருந்த நிந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய அப்பா அல்லேலூயா அவர் வெளித்தோற்றங்களை பார்க்கிறவர் அல்ல, அவர் இதயத்தை பார்க்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் போது இதற்குள்ள கொஞ்சம் ஆட்கள் தான் இருக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு உள்ள யாரெல்லாம் உண்மையாய் அழுகிறீங்களோ, உண்மையாய் ஜெபிக்கிறீங்களோ, உங்க இதயம் அவருக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். நீ ஸ்தோத்திரம் பண்ணினாலும் இல்லாவிட்டாலும் இப்போ உனக்காக தம்முடைய தூதர்களை உன் கோம்பவுண்டுக்குள்ள அனுப்பி இருக்கிறாரு. நீ எந்த பிரச்சனையில் மத்திய வந்திருக்கிறியோ அந்த காரியத்திற்கு முற்றுப்புள்ளிய வைக்கிறதுக்கு, ஜெயத்தை தருகிறதுக்கு, வெற்றி தருகிறதுக்கு இப்போ கர்த்தர் உன்னுடைய கேஸை எடுத்து காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. நீ எவ்வளவு தூரம் இங்க இருந்து ஆண்டவரை துதிக்கிறியோ, மகிமைப்படுத்துகிறியோ, அதுக்கு ஏற்றவாறு தேவனுடைய நீதி உனக்காக இந்த மத்தியான வேளையில் உன் குடும்பத்தில் கர்த்தர் செஞ்சு கொண்டிருக்கிறார். நம்புகிறவர்கள் மட்டும் நல்லொரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள். இவன் என்ன செய்தது? ஓகே நீ சொன்னிய, ஓகே நீ போ, நீ கிளம்புன்னு சொல்லி தீர்க்கதரிசி எல்லாம் அனுப்பினாரு. அல்லேலூயா. எல்லாவரையும் அனுப்பிவிட்டு எல்லாரும் பார்த்து காணும் அடுத்து இவர் என்ன செய்ய போறாரு. அல்லேலூயா. நாம இருந்தால் உடனே அட்டாக் வந்து இறந்திருப்போம். ஹலோ, அல்லேலூயா. ஏற்கனவே பலவீனப்பட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியும், நமக்கு ஒரு பலவீனம் இருந்தால் பலவீனத்தை கஷ்டமாக்கு இந்த ஆறுதல் சொல்ல வருகிற ஆட்களுடைய கஷ்டம். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? நம்ம 2 நாள் காய்ச்சல் ஆகிட்டு படுத்திருந்து பாருங்க, யாராவது வருவாங்க பார்க்கறதுக்கு. அல்லேலூயா. வந்து அங்கே இருந்த ஆப்பிளும் ஆரஞ்சும் அங்கே இருக்கிற பிரெட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி காய்ச்சல் வந்து தான் என் அக்கா வீட்டுக்கு பக்கம் நேற்றுக்கு ஒரு ஆள் இறந்தாங்க. ஹலோ, உங்களை சொல்லலை, கொல்லணும்னு தோணும், ஆனாலும் நமக்கு எழும்ப முடியாது இல்ல. அல்லேலூயா. இங்க வந்திருந்து நம்ம ஆப்பிள் நம்ம பிரெட் சாப்பிட்டுட்டு, அல்லேலூயா, இதுதான் நம்ம ஆட்கள் கொடுக்கிற ஆறுதல். அல்லேலூயா. கவனிங்க. சரி, தீர்க்கதரிசியே உன்னோட வேலை முடிஞ்சது இப்போ. அல்லேலூயா. ஆமென். நான் இந்த சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறேன். ராஜா உள்ளுக்குள்ள தீர்மானிச்சார், இந்த சூழ்நிலையை நான் அங்கீகரிக்க விரும்பல, ஏற்றெடுக்க விரும்பல. அல்லேலூயா. ஆமென். எல்லா தீர்க்க தரிசனத்தை நான் அங்கீகரிக்க விரும்பல. அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும், சில காரியங்களை நம்ம எதிர்க்கணும். தீர்க்க தரிசனம் தப்பு என்று நான் சொல்லல, சொன்ன ஆண்டவர் பொய் சொன்னார் என்று நான் சொல்லல, அவங்க சொன்னது உண்மைதான். அல்லேலூயா. ஆனால் எனக்கு அது பிடிக்காது, நான் அதை அங்கீகரிக்க விரும்பல. ஓ, யாரும் சொல்லல. நீங்க எல்லாரும் இப்படித்தான் இருப்பீங்களோ? சரி, காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இப்படித்தான் இருக்கணும். ஆண்டவர் வந்துட்டு போனால் இப்படித்தான் இருக்கணும், அசையக்கூடாது. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
ஆமே, ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கிட்ட வெளிநாட்டில் நான் இருக்கும்போது ஒரு பொருள் தரலாம் என்று சொன்னார். நான் இப்ப இங்க சொன்ன சரியாகாது, ஏற்கனவே உங்களுக்கு மூச்சு முட்டு, இது கூட கேட்டா கொஞ்சம் கூட மூச்சு முட்டு வரும். ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். உடனே நான் 2-3 நபர்கள்ட்ட பேசும்போது அவங்க தீர்க்கதரிசிகள் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு இது கிடைக்க வாய்ப்பே இல்லை, கிடைக்காது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அங்குள்ள சூழ்நிலைகளை பார்த்த போதும் அது கிடைக்க வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நான் அந்த சூழ்நிலையை பார்க்கல, அந்த தீர்க்கதரிசியோட வார்த்தைகளை அங்கீகரிக்கல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா, அல்லேலூயா, என் இதய விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுகிறவர். எனக்கு நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்கு உமக்கும் தெரியும். அல்லேலூயா. நீங்க என்ன வெட்கப்படுத்த கூடாது, எனக்கு அந்த பொருள் வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. இது மாதிரி அநேக காரியங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள் கேட்டா, மீனை கேட்டா பாம்பை பிடிச்சு தந்துட்டு போகிற தகப்பனை அல்ல நான் ஆராதிக்கிறது. சூழ்நிலை நமக்கு அது யோக்கியதை இருக்காது. அல்லேலூயா. சூழ்நிலைகள் நமக்கு எதிராகத்தான் இருக்கும். சூழ்நிலை சொல்லும் உனக்கு அது வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தையை நீ நம்ப கூடாது. காற்று காணாது, மழை இருக்காது, ஆனால் வாய்க்காலிகளை வெட்டு, ஊற்றுக்களை காண வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஜெபாவி எனக்கு வேணும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆமென். குறிப்பா இந்த ஊழியக்காரர்களுக்கு இந்த அபிஷேகம் தேவையாயிருக்கிறது. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வரம் தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அநேகர் இறக்க டைம் ஆகும்போது எனக்கிட்ட கேட்பாங்க, இப்ப சாவுனா கிடப்பேன் பாஸ்டர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். சில இடங்களில் இல்லை பிழைப்பாங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். உண்மையாயிட்டு அவங்களுக்கு சௌக்கியம் ஆறது கொண்டு பிழைக்கிறதல்ல. பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இனி நான் சாகவே எந்த ஒரு தைரியம் உள்ள வரும், அப்படி பிழைக்கிறது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கஷ்ட காலத்துக்கு தான் இது பிழைக்காதுன்னு சொல்லிட்டா, அல்லேலூயா, அந்த டைமில் அவங்களுக்கு அட்டாக்கு வரும். சொல்றது புரியுதா? ஆமென். கவனிங்கள். மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் ஆகட்டும், தேவன் சொல்லுகிற வார்த்தையாகட்டும், ஹல்லேலூயா, அந்த சூழ்நிலைகளை மாற்றி எடுக்க உன்னுடைய கண்ணீரினால் ஜெபத்தினால் முடியும். காரணம், ஆண்டவரை கொண்டு முடியாத காரியம் உன் கண்ணீரை தாண்டி போக அவரால் முடியாது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எந்த ஏக்கத்தோடு இந்த பகல் வேளை நீங்க வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியங்களுக்கு இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி அப்பா அவருடைய கிரியை வெளிப்பட போகிறது. மனசு சொல்லும், கொஞ்ச நாள் தான் உண்டு, இந்த 2-3 வாரத்துக்குள்ளால் இனி என்ன நடக்க போகுது? இத்தனை மாதம் நடக்காததா, இத்தனை ஆண்டு நடக்காததா, இனி 2-3 வாரத்துக்குள்ளால நடக்க போகிறது. இல்ல, நீ சொல்லு, நான் சூழ்நிலைகளை மாற்றி எடுப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் கொண்டு நடக்கும் கிடைக்கும் என்று சொன்னதை நம்பாதவர்கள் மடிந்து போனதே பைபிளுக்கு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற யாராவது இருக்கிறீங்களா? நல்ல ஒரு ஹல்லேலூயா. ஆமென். தூது கேட்டவுடனே, வார்த்தை கேட்டவுடனே 2ஆம் வசனத்தில் அவனுடைய முகத்தை சுமருக்கு நேரே திருப்பிட்டாரு. அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு நேரே முகம் திருப்பி வச்சிருக்கும் போது வார்த்தை கிடைத்தது, நீ சாக போறாய், உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்த. சரி, எல்லாரும் போயிடுங்கன்னு சொல்லி அவருக்கு இனி பார்க்கிறதுக்கு வேற முகம் ஒண்ணும் இல்லை, நேரே திரும்பினாரு சுமருக்கு நேரே. ஹல்லேலூயா. ஆமென். எல்லா எதிர்பார்ப்பும் நஷ்டப்படுகிற வேளையில் உள்ள ஒரு ஜெபம் உண்டு. அது எல்லாருக்கும் தெரியாது நான் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாழ்க்கையில் வரும்பதான் தெரியும், ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு சகோதரி சாட்சி சொன்னா, பாஸ்டர் அங்கிள், நீங்க ஆலோசனை சொன்னீங்களே, லேபர் ரூமுக்குள்ளாலே நீ மரணத்தோடு போராடுவாய், மரண தருணம் என்ற வாழ்க்கையில் வருவங்களே, அவை ஒன்றிகள் தாய் இல்லாட்ட குழந்தைவரோட உயிருக்காக போராடுவாய். ஆனாலும் அந்த மரண வீடே, அந்த மரண அறையே நான் ஜீவனின் அறையாக மாற்றுவேன் என்று நீங்க சொன்ன வார்த்தை. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. என் கணவனார்ட்ட டாக்டர் சைன் வாங்கிட்டாரு, நான் பிழைக்க மாட்டேன் என்று சொல்லி பிள்ளை எப்படியோ காப்பாற்றலாம், தாயை காப்பாற்ற முடியாது என்று டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன். எனக்கும் தெரியும் என் உயிர் போறது மாதிரி இருந்து பாஸ்டர். அந்த டைமில் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என் ஞாபகத்தில் கொண்டு வந்தார். அந்த லேபர் ரூமுக்குள்ளாலே டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கடினமான காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த லேபர் ரூமுக்குள்ளாலே நான் மரணத்தை ஜீவனாக்குற தேவனுடைய சமூகத்தில் போராடினே. கர்த்தர் எனக்கு உயிரை திருப்பி தந்தார். ஹல்லேலூயா. எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் பாடமாட்டீங்களோ? எல்லாமே எதிராக இருந்தாலும் கை தட்டாதீங்க, வலிக்கும். சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சொல்லுங்க, சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிஞ்சாலும் எல்லாமே எதிராக. வாய்களை திறந்து பாடுங்க. ஜீவன் மரணம் நாவல் உண்டு. போல தெரிஞ்சாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் குளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. மரண படுக்கையே தேவ சமூகமாய் அவர் மாற்றிட்டாரு. ஓ ஜீசஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், மரண படுக்கையே என்ன ஆயிட்டு மாற்றிட்டாரு? தேவ சமூகமாய். நாம இருந்தா அந்த இடத்துல தீர்க்கதரிசி போன உடனே இனி அடுத்து ராஜாவாட்டு யாரு ஏற்பாடு பண்ணணும். அல்லேலூயா. இந்த சொத்து இனி யாருக்கு எழுதி கொடுக்கணும், பேங்கு கிடக்கிற காசு எந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம யோசனை அதுதான் போகும். சரிதானா? இல்லை, நல்ல ஆட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆனால் ஹிஸ்கியாவு தூது கேட்ட உடனே, ஆலோசனை கேட்ட உடனே அவன் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேர போகவில்லை. அந்த மரண படுக்கை என்று அவனுக்கு நல்லா தெரியும். வார்த்தை எதிராக நிற்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த மரண படுக்கையே அவன் தேவ சமூகமாய் மாற்றிவிட்டாரு. ஓ ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, போராட்டம் இல்லை என்று நான் சொல்லல, பிரச்சனைகள் வராது என்று சொல்லல. அந்த பிரச்சனைகளே, அந்த வேதனை ஏறிய இடத்தை தேவ சமூகமாய் மாற்றுகிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சத்ருவின சிங்க கெவிக்குள்ளால போட வாய்ப்புண்டு, நம்ம நெருப்புக்குள்ளால கெவிக்குள்ளால போட வாய்ப்புகள் உண்டு, பஸ்மோஸ் தீவுக்குள்ள கொண்டு போட வாய்ப்புண்டு. அந்த இடத்தை நீ செய்ய வேண்டியது சூழ்நிலையை பார்க்காதே. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையை தேவ சமூகமாய் மாற்றியடு. சூழ்நிலைகளை சிருஷ்டிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போறார். எத்தனை பேரை நம்புறீங்க? சூழ்நிலைகளை உருவாக்குற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். நேமே வீட்டுக்குள்ளால ஜெபிக்க முடியல சும்மா தேவையில்லாம சொல்லாதீங்க. கணவன் குடிக்காரனா இருக்கலாம், பிள்ளைகள் சினிமா பார்க்கிறவங்களா இருக்கலாம். அதே வீட்டுக்குள்ளால் அதே இடத்தை உனக்கு தேவ சமூகமாய் மாற்ற முடியும். புரிகிறதா? தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ட்ரெயின் பிரயாணம் செய்யும் போது, ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணும்போது, ஆட்டோவில் பிரயாணம் பண்ணும்போது, காரில் பிரயாணம் பண்ணும்போது, பைக்கில் பிரயாணம் பண்ணும்போது எல்லாம் நான் ஆண்டவரோடு பேசி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த இடத்திலிருந்து போன் வழி அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். காரணம், அந்த இடத்தை தேவ பிரசன்னமாக மாற்றி இருக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த கூட்டம் முடிந்து நீங்க போகும்போது சாதாரண நபராக போக போறது இல்லை. உங்களிடமேல் ஒரு விசேஷமான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தந்து அனுப்ப போறார். எந்த அதிகாரம் பாஸ்டர்? நீ எந்த இடத்தில் போனாலும் அந்த இடத்தை தேவ சமூகமாக மாற்றுகிற ஒரு அதிகாரத்தை, ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். ஆமென். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சென்னைக்கு மீட்டிங்காக ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் போது, ஸ்தோத்திரம், டிடிஆர் வந்த உடனே என் முன்னாடி இன்னொரு பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறாள். அவள் அங்கே உட்கார்ந்து நின்று சத்தமிட்டு சொல்லுகிறா, இவரை எங்கிட்ட மாற்றித்தாங்க, இவரை எங்கிட்ட மாற்றித்தாங்க. அல்லேலூயா. ஆமே. நான் டிஷர்ட் எல்லாம் போட்டு சாதாரண ஒரு ஆளை போல தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமே. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசமா என்ன பாக்குறாங்க. அந்த பொண்ணு அங்க இருந்தோண்டு இவனை எங்கண்டு மாற்றித்தா என்று கத்துறா. அல்லேலூயா. ஓ டிடிஆர் ஏதோ ஆண்டோட கிருபையினால், ஆமே ஸ்தோத்திரம், நான் பாஸ்டர் என்று புரிந்து கொண்டேன். ஐடென்டி கார்டு காட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் இந்த பிள்ளை இப்படி கத்துறா? அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் தாண்டி அவன் ரொம்ப ஓவராய் விளையாட தொடங்கினா. அல்லேலூயா. நாமத்தில் வெளியே போ பிசாசுன்னு சொன்னேன். அந்த அதுக்கு உள்ளாலே கடந்த உருண்டு பிறண்டு கர்த்தர் கிருபையால் ஒரு விடுதலை கொடுத்தார். எனக்கு அது நிமித்தம் உண்டான நேட்டம். அல்லேலூயா. அவன் ஸ்தோத்திரம், அந்த டிடிஆரை குடும்பமாக ரட்சிப்புக்குள்ள நடத்த என் ஆண்டவர் எனக்கு பாக்கியத்தை தந்தார். அல்லேலூயா. ஆமென். இப்போ சென்னையில் போகும்போது மேக்ஸிமம் அவர் தான் எனக்கு டிக்கெட்டு போட்டு தருவார். அல்லேலூயா. பொறாம பார்த்தீங்களா? யாரு ஹல்லேலூயா சொல்லலை. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். இன்னைக்கு இது முடிச்சுட்டு எனக்கு ஈரோடு போகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளை ஈரோடு பேசணும். அல்லேலூயா. அவர் தான் டிக்கெட்டு போட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். ஒரு பிசாசு எனக்கு செய்த உபகாரம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நான் பயந்தாங்கொள்ளியா இருந்திருந்தெങ്കിൽ எனக்கு டிக்கெட்டு போட யாரும் இருந்திருக்காது. அல்லேலூயா. பிசாசு வெட்கப்படுத்துறதுக்கு தான் அந்த காரியத்தை உருவாக்கினான். அதை தேவ சமூகமாக மாற்றின போது ஒரு டிடிஆர் குடும்பத்தை கர்த்தருக்காக கொண்டு வர முடிஞ்சது. நான் சொல்ல எத்தனை புரிகிறது எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை உருவாக்குற ஒரு அபிஷேகம் கர்த்தர் உங்கள் மேல் தர போறார். நம்ம கிச்சன்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் போதே ஜெபிக்கலாம். ஆமே. நம்ம ஒரு போன் எடுத்து இங்க வைப்போம், இன்னொரு போன் இங்க வைப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவையில்லாத பேசி கொண்டிருப்போம். உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் நல்ல ஆட்கள், உங்களை பார்த்தாலே தெரியுது. அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமே. 100 தடவை மாறு உப்பு போடுவோம். காரணம் நம்ம சிந்தையில் எங்க போனில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது இல்லாட்டா டிவிக்கு முன்னாடி. உங்களை சொல்லல, நீங்க நல்ல ஆட்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இடைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். போய் ஹாலிங் பில்லு ப்ரெஸ் பண்ணினேன். அந்த வீட்டில் பாட்டி மட்டும் தான் உண்டு. நல்ல வேலை. பாட்டி உள்ள இருந்துட்டு இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க. பாட்டி நட சிட்டிக்கார ஏதோ வந்து நிற்கிறான். அல்லேலூயா. யாரு வந்து ஹாலிங் பில்லு அடிக்கிறான்னு போலும் பார்க்கறதுக்குள்ள நான் விடல. நம்ம நெருங்கின வீடானது கொண்டு கொஞ்சம் கூட ப்ரெஸ் பண்ணினேன். சொன்னது கேட்கலையா? இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க. கிளவி மறுபடியும். அல்லேலூயா. நான் மீண்டும் ப்ரெஸ் பண்ணி கொண்டே இருந்த கீழே கேட்டு கோபத்தோட எந்தோ பேசிட்டு ஓடி வந்து டோரை திறந்த உடனே அப்போ பாஸ்டரான்னு சொல்லிவிட்டு திருப்பி ஓடுறா. டிவி ஆஃப் பண்ண. நானே பின்னாடி ஓடினேன். கிளவி தானே, குமரிக்க பின்னாடி ஓடின தானே பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம பாட்டி ரிமோட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்க்குற கிரிக்கெட் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த கிளவிக்கு என்ன புரியுதோன்னு இன்னைக்கு எனக்கு புரியல. ஒரு சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த சகோதரி கண்ணீர்களில் தொடச்சிட்டு வந்து டோரை திறக்கிறாங்க. எனக்கு ஒரு சுபாவம் உண்டு. ப்ரேயர் டைமில் யார் வந்து தடை பண்ணலன்னா எனக்கு கோபம் வரும். அல்லேலூயா. நான் ஜெபிக்க இருக்கும்போதே சொல்லிட்டு தான் போவேன். அல்லேலூயா. யார் வந்தாலும் இத்தனை டைமுக்கு அப்புறம் தான் பேச வைக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹலோ. இது இந்த சகோதரி ஓடி வந்து கண்ணீரக்க துடைக்கிறத பார்த்தப்போ நான் நினைச்சேன் ஜோம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறா. நான் அட்வான்ஸ்டு சாரி சிஸ்டர்னு சொன்னேன். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் சாரி கேட்குறீங்க? நான் சொல்லல, ஜோம் பண்ணி கொண்டு இருந்தீங்க. இல்லை பாஸ்டர், ஒரு மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாளா சீரியல்ல. அல்லேலூயா. அதை பார்த்தப்ப இவக்கு சகிக்க முடியாம அந்த மாமியார சாபம் போட்டு அழுததான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
உங்களை சொல்லல, நீங்க நல்ல ஆட்கள். அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நான் சொல்லி வாரது, எந்த சூழ்நிலையையும் தேவ சமூகமாக மாற்றலாம். மீன் கழுவுவீங்களா? உங்க வீட்டுல மீன் எல்லாம் கழுவுவீங்களா? மீன் பார்த்துட்டு இல்லையோ? ஆமாம். அது வால் கட் பண்ணுவீங்களா? அப்ப சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இப்ப கொஞ்ச நாள் கொண்டு சபைக்குள்ளால ஒரு வால் குருத்திருக்கு, என்னோட வாலை என்ன செய்யணும்? இது மாதிரி கட் பண்ணணும். சோத்திரம். தலை கட் பண்ணுவீங்களா? ஆமா. இப்ப கொஞ்சம் அபிப்பிராயம் சொல்லி கொடுக்கிற ஒரு கிருபை எனக்கு கிடைச்சிருக்கு. ஊழியக்காருக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறது, கணவனுக்கு கொஞ்சம் உபதேசம் சொல்லி கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா. அந்த தலை என்ன செய்யணும்? இது மாதிரி கட்டணும். அல்லேலூயா. ஐயோ, இதுக்குள்ளால ஏதோ கையை போட்டு எடுத்து போடுறதை பார்த்துருக்கிறேன். நான் செய்து கொடுக்க மாட்டேன். பார்த்தோன்னது இப்ப என்ன செவளா? செவளக்கானம் அது. ஹல்லேலூயா. பூக்குத்தா. ஓகே, ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறத பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. செய்தியெல்லாம் கேட்கவும் சிலட இந்த மொண்டு நீர் மாதிரி மூஞ்சி இப்படி கனத்துண்டு போகும். பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. புலம்பல் 4-8 மாதிரி ஆகும் சில ஆட்கள் மீட்டிங் முடிஞ்சு போகும்போது. சோத்திரம். வீட்டில் போய் வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என்ன செய்வாங்க? மாற்றுவாங்க. அப்ப ஜெபிக்கணும், ஆண்டவரே இது மாதிரி எனக்கு கொஞ்சம் கனம் இருக்குப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம். போச்சு. எடுத்து என்ன செய்யணும்? சரி, அதான் அந்த உதாரணம் எல்லாம் விடுறேன், காரணம் உங்களுக்கு நேரம் வீட்டு போனோம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையையும் தேவ சமூகமாக நீ மாற்றணும். ஓ, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அதை ஓகே சொல்ல ரெடியா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கர்த்தர் தர போறார். நம்புறீங்களா சிஸ்டர்? நம்புறீங்களா? 14ஆம் வயசு முதல் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்க தொடங்கினீங்க. இன்னைக்கும் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கூட உங்க வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் யாரும் இல்லாதவளை போல கடந்த நாட்களிலும் மனசாட்சிக்கு தெரியாத காரியங்களே நீ செய்தாய் சொன்னாய் என்று சொல்லி உன் கையில் நின்று ஆகாரம் வாங்கி சாப்பிட்டவர்கள், உன் கையில் நின்று நன்மை பெற்று கொண்டவர்களே, உனக்கு விரோதமாய் தூஷணம் பேசி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இடத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார். எங்கே போனால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி கொஞ்ச நாட்கள் கொண்டு ஏன் ஆண்டவரும் என்னை கைவிட்டாரா என்று சொல்லி சில நாட்கள் மன அழுத்தத்தோடு வாழ்க்கையை நீ ஓட்டிக் கொண்டிருக்கிறதே ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனால் இந்த பகல் கூட்டத்தில் இதற்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு சகோதரி. ஆமென். அதிக அழுதது அதிக சந்தோஷத்திற்கு காரணமாய் மாறப்போறது. நம்புறீங்களா? வனாந்திரத்தில் ஆகார் ஒரு பிள்ளையை தூர படுக்க வைத்து விட்டு தனித்திருந்த அந்த ஒரு பிள்ளையோட காரியத்தில் அழுதது போல ஒரு நபருக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிற அந்த கண்ணீர், அல்லேலூயா, கம்பீரத்தோடு அறுக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த ஆலோசனை நான் சொல்லி கொண்டிருக்கும் போது உங்க உடலில் போராடுகிற ஒரு பலவீனத்தின் ஆவி இன்னைக்கு என் ஆண்டவர் முறியடிக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? டாக்டர்ஸோட கத்தி வைக்க ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. ஆமே. ட்ரீட்மெண்ட்டுக்கு அடிமையாக ஆண்டவர் விட மாட்டார். இன்னைக்கு தேவனுடைய நீதியை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு மரண பயம் கொஞ்ச நாட்கள் கொண்டு உள்ளுக்குள்ளால போராடி கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளாலே ஆணுங்களை வாழ விட மாட்டேன் என்று சொல்லி போராடுகிற ஒரு மரண உபாதியின் கட்டு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்க குடும்பத்தில் நின்று கர்த்தர் முறியடிக்கிறதை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீடு, உங்க இடம், உங்க பிரச்சனை ஏரியா, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறார். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற போறார். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்தில் கண்ணீர் வடித்தீங்களோ, அதே இடத்தில் தலைநிமிர செய்ய வைக்கிற தேவனுடைய நீதியை நீங்கள் பார்க்க போறீங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணினாலும் இல்லாவிட்டாலும் சில குடும்பங்களில் நின்று சில மரண உபாதியின் கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு முறியடித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. உன் வீட்டு புலம்பலுடைய அனுபவமாயிருக்கலாம், கண்ணீரின் அனுபவமாயிருக்கலாம். அந்த சூழ்நிலையை இன்னைக்கு கர்த்தர் கழிப்பான பிளாட்ஃபார்மாக கர்த்தர் மாற்ற போறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பிரதர், உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் உபயோகப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய நினைவல்ல என்னுடைய நினைவு, உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழி. இந்த நாட்களில் இந்த இடத்திற்கு வருகிறதுக்கு நான் எம்மாத்திரம் என்று உள்ளுக்குள்ளாலே கேட்கத்தக்க அனுபவத்தில் ஏலியாவை பார்க்கல ஏலிசா இரட்டிப்பான அபிஷேகத்தோடு உபயோகப்பட்டது மாதிரி கர்த்தருக்காக இந்த புதிய ஆண்டு அசாதாரண அனுபவத்தோடு கர்த்தர் உபயோகப்படுத்த விரும்புகிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் காலத்தில் தோண்டப்பட்ட கிணறு பெலிஸ்தீனது மண்ணிட்டு மூடி போட்டான். ஆனாலும் ஈசாக்கை கொண்டு திரும்பவும் தோண்ட வைத்தது போல மகனே, இந்த
இந்த நாட்களில் சில புதிய ஊழிய இடங்களில் தோண்ட வைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் தந்து ஒரு புதிய எசேக்கு சித்னாவுக்கு ஃபுல் ஸ்டாப் போட வைத்து ஒரு ரெஹோபோத்தின் அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் இந்த நாட்கள் கரம் பிடித்து நடத்துகிறதை பார்க்க போறீங்க. அவன் மொழியின் ஊழியம் அல்ல, ஆவியின் ஊழியம், கிருபாவரத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த பகல் வேளையில் உங்க மேல் அனுப்ப போறார். ஒரு தீர்க்கதரிசியுடைய நாவாக, தீர்க்க தரிசனத்தின் நாவாக கர்த்தர் இந்த நாட்களில் மாற்றி ஹalleluya வித்தியாசமாய் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த பிரேயர் ஹால் அவை ஆயுதங்களை உருவாக்குற ஒரு இடமாக கர்த்தர் மாற்ற போறார். எத்தனை பேருக்கு அது புரிகிறதுன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஆயுதங்களை உண்டாக்குற, ஆயுதங்களை உருவாக்குற ஒரு இடம் உண்டு. அது மாதிரி இந்த இடத்தை கர்த்தர் மாற்ற போறார். நீங்க நம்பினால இல்லாவிட்டாலும் வரும் நாட்களில் துர்மானமான ஜபங்கள் இந்த இடத்தில் நடக்கும். அநேகர் இந்த இடத்தில் வந்திருந்து ஜெபித்து புதிய கிருபைகளை பெற்று ஊழியங்களில் உபயோகப்படுகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. எத்தனை பேரை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல் அனுப்ப போறா. இதே ஹாலுக்குள்ளால ஜெபிக்கிற அநேக ஜெபங்கள் பல நாடுகளில் நடக்கிற அற்புத சாட்சிகளை கொண்டு வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். இது ஒரு சாதாரண பிரேயர் சென்டராக நீங்கள் காணக்கூடாது, சாதாரணமான ஒரு இடமாய் காணக்கூடாது. அநேக அபிஷேகம் பெற்ற ஊழியக்கார் கால் வைத்த இடம். அல்லேலூயா. பெரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டதை வரும் நாட்களில் கர்த்தர் இதை நிறைவேற்றுகிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. நம்புகிறவர்கள் கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அதற்குள்ள தேவ அபிஷேகம். ஓ ராமா சாந்தன பவுடல்கரா. ஹalleluya ஹalleluya. ஆமென். சிஸ்டர் ஏசாயா 60:14 வாசிங்க. ஏசாயா 60:14 பைபிள் இருக்கா? வாசிக்க தெரியுமா? சீக்கிரம் வாசிங்க. பைபிளும் இல்லையோ? நீங்க தான் வாசிக்கணும். ஏசாயா 60:14. நீ கண்ணாடி வேணுமோ? சின்ன பைபிளா? கஷ்டம். ஹalleluya. ஹalleluya. சிஸ்டர் 2 சாமுவேல் 7:11-12 வாசிங்க. நீங்க 2 சாமுவேல் 7:11-12. நீ பெரிய பைபிள் வேணுமோ? அத கொண்டு வரணும் சொல்றது. 60:14 இல்லையோ? நம்புறீங்களா சிஸ்டர்? உன்னை ஒடுக்கினவர்கள் கடந்த நாட்கள் உன் மனசாட்சிக்கு தெரியாத காரியங்களை நீ செய்தாய் சொன்னாய் என்று சொல்லி வாழ்க்கையில் சில அவமானங்களும் காயங்களும் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆண்டு போலும் நிம்மதியாய் இவள் வாழ மாட்டா என்று சொல்லி உன் குடும்ப சைடில் இருந்து கடந்து வந்த சவாலுகள், சாப வார்த்தைகள், ஒரு லேடி உன் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக போட்ட சவாலுகள், கடந்த நாட்கள் காம்பவுண்ட் விட்டு போன பிரச்சனையில வீட்டுக்குள்ளால வரும்போது ஒரு காரணம் இல்லாமல் முகத்தோடு முகம் பார்த்து பேச விடாமல் சந்தேகத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி உன் வாழ்க்கையை போராடி கொண்டிருக்கிறது. எதுக்கு வாழணும் என்றுள்ள கேள்விக்குறியோடு கூட தான் இன்னைக்கு உன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது. என் வீட்டார்கள் என் பிரச்சனை அறியக்கூடாது, யாருக்கும் என் வேதனை அறியக்கூடாது என்று சொல்லி எல்லாம் உள்ளுக்குள்ளால் ஒதுக்கி வைத்து இருட்டும் போது நேரம் விடுந்தால் போதும், நேரம் விடுந்தால் இருட்டினால் போதும் என்று சொல்லி நீ நாட்களை ஓட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனசாட்சிக்கு தெரியாத காரியங்களே நீ செய்தாய் சொன்னாய் என்று சொல்லி அவதூறுகள் உருவாக்கினவர்கள் உன் கால் கீழே வர கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போறார். நம்புறீங்களா சிஸ்டர்? நடுராத்திரிகள அழுகை இருந்தது, இப்போ கொஞ்சம் உழப்பு. அல்லேலூயா. அந்த கண்ணீரின் ஜெபம், அந்த ஜெபத்தின் அனுபவத்தை நீ திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதிகம் அழுதது அதிக சந்தோஷத்திற்கு காரணமாக நான் மாற்றுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர், யாபேசின் தேவன், யாபேசின் தேவன், அல்லேலூயா, சகோதரங்களை பார்க்கலாம், அவனை வேதனைப்படுத்தினவர்களை பார்க்கலாம், எல்லாவரும் போட்ட எல்லை, தாய் போட்ட எல்லை, தகுப்பன் போட்ட எல்லை எல்லாவற்றையும் மாற்ற அவனுடைய ஜெபத்தினால் முடிந்தது போல அவன் ஒதுக்கப்பட்ட ஒரு நபரை போல வாழ்க்கை ஆயிருக்கிறது. ஆனால் சத்துரு போட்ட எல்லை, குடும்பத்தார்கள் போட்ட எல்லையை என் ஆண்டவர் இந்த நாட்கள் மாற்றி வெளியே கொண்டு வர போறார். ஏன் எனக்கு மட்டும் காயம் ஞாபகம் வந்த நாள் முதலே மனசில் வேதனை,
வேதனை, 4ஆம் வயசு முதல் வாழ்க்கையில் கடந்து வந்த பலவீனங்கள், போராட்ட நிமித்தம் இன்னைக்கு கண்ணீர் ஓயவில்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ துன்பங்கள் கண்ட வருஷம், நீ வேதனை அனுபவித்த நாளுகளுக்கு சரியாய் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண வைப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த வசனம் யாருக்கு சொன்ன வாசிங்களா சிஸ்டர்? അതും കണ്ണു കാണില്ലേ? 2 ശമൂവേൽ 7:11-12 എന്നല്ലോ പറഞ്ഞത്. ഓക്കെ. ആ ആ ആ ആ ആ ആ போதும் சிஸ்டர். இந்த 3 விடுதல் இந்த ஜெபத்தினால் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் தர விரும்புகிறார். நம்புறீங்களா சிஸ்டர்? சகல சத்துருக்களை அடக்கி ஒரு நிம்மதி உன் வாழ்க்கையில் கர்த்தர் தர போறார். அல்லேலூயா. வீட்டுல யாரும் வந்திருக்கிறாங்களா? தனிமை வந்தீங்க? அல்லேலூயா. நிம்மதியை கர்த்தர் தருவார். கொஞ்ச நாட்கள் கொண்டு வாழ்க்கை நிம்மதி இல்லாம நீ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறாய். எங்க போனால் ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி மனசுக்குள்ளால கேள்வியோடு அலைகிற உன் அலைச்சல்களை கர்த்தர் காண்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிற உன் அலைச்சல்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் ஃபுல் ஸ்டாப் போட வைக்க போறார். சொந்தம் என்று சொல்ல வீடு சந்ததியை கர்த்தர் தந்து எந்த இடத்தில் ஸ்திரப்படுத்த நிலைநிறுத்த வாழ விடமாட்டேன் என்று சத்ரு சவால் போட்டானோ அதே இடத்தில் கர்த்தருடைய நீதியை இந்த புதிய ஆண்டில் நான் காண வைப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் நின்றது மாதிரி 4 பக்கம் வாசல்கள் அடையப்பட்டு இனி என்ன செய்யணும், எங்க போகணும் என்று தெரியாமல் இருக்கிற உன் சூழ்நிலையை கர்த்தர் காண்கிறார். ஆனா செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்களுக்காக மோச முகாந்தர் ஒரு வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தது போல 2.5 மாசத்திற்கு உள்ளே சொப்பினம் பார்க்கிறது மாதிரி இருக்க சில வாசல்கள் உங்க வீட்டுக்குள்ளால கர்த்தர் திறக்க போறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் உன்னை வாழ விட மாட்டேன் என்று சொல்லி, இந்த இடத்தில் இருக்க விட மாட்டேன் என்று சொல்லி, இப்போ தங்கி இருக்கிற இடத்தினுடைய இடது பக்கம் நின்று கடந்து வருகிறார் சில மானுஷிகமான சவால்களை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாழ வைத்து, அல்லேலூயா, வாழ வைத்து நன்மைகள் கொண்டு டெக்கரேஷன் பண்ணி வாழ வைத்து ஹல்லேலூயா தலை நிமிர செய்ய வைப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நல்லொரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணும் என்று எத்தனை பேர் கேட்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். ஆமே, அந்த ஐயாவோடு கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது தன் மகனான அப்சலோம் என்று முன்ன நின்று ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிள்ளையை கண்டு பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஒரு தாவீதை கர்த்தர் தலை நிமிர செய்ய வைத்தது போல, ஆமே, எந்த இடத்தில் யாரை குறித்து அதிகமாய் அழுதீங்களோ, எனக்கு பாதுகாப்பு தர வேண்டியவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கையில் வருகிறதே என்று சொல்லி மன உடைந்து அழுகிறதை கர்த்தர் காண்கிறார். அவன் ஸ்தோத்திரம். உங்க வீட்டுக்குள்ளாலே அவன் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி சத்துரு மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு மென்டல் பேஷண்ட் தங்கி இருக்கிற குடும்பம் மாதிரி உங்க வீடை சத்துரு மாற்றி வைத்திருக்கிறார். ஆனா அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறார். உங்க பிரேத குழியை கர்த்தர் இன்னைக்கு திறப்பார் பிரதர். உங்க பிரேத குழியை கர்த்தர் இன்னைக்கு திறந்து வெளியே எடுக்க போறார். எந்த பிள்ளையை கொண்டு, எந்த நபரை கொண்டு அதிக அழுதிங்களோ அந்த பிள்ளையை கொண்டு அதிக சந்தோஷிக்கத்தக்க அனுபவத்தில், எந்த தேசத்தில் அவமானப்பட்டீங்களோ அதே இடத்தில் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைக்கிற தேவனுடைய நீதியை நீங்க பார்க்க போறீங்க. எங்க கொண்டு போனால் ஒரு விடுதலை கிடைக்கும், என்ன செஞ்சால் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஒருத்தர் சொல்லுகிறத மாதிரி அலைஞ்சு பார்த்தீங்க. நைட்டு தூக்கம் இல்லாத அனுபவங்கள், பயந்து வீட்டுக்குள்ளால வாழ வேண்டிய அனுபவங்கள். ஆனால் அந்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் ஸ்தோத்திரம், அவன் அதிகம் அழுதது அதிகம் சந்தோஷத்திற்கு காரணமாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா ஐயா? நம்புறீங்களா? உங்க வீட்டுல இருந்து யாரா வந்திருக்கிறாங்களோ, எழும்பினால் ஒரு வார்த்தை உங்களுக்கு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். 2 பேர் மட்டுமா வந்தீங்க? அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கலாமா? Thank you Lord. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். Thank you Lord. அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி, அடுத்த வருஷம் அல்ல,
இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்தில் அந்த ஐயாவுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் இட்டுகிறது. ஆமையா, அவருடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் இட்டுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வீட்டுக்குள்ளால் பிரேத குழிய கர்த்தர் இன்னைக்கு திறக்க போறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவனை கொண்டு ஒரு உபயோகம் இல்லை, இவனை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று எழுதி தள்ளப்பட்ட சந்ததியை கொண்டு பாழாய் கிடக்கிற இடங்களை கட்டி எழுப்ப வைக்கிற தேவனுடைய நீதியை பார்க்க போறீங்க. ஓ ராபா சாந்தனா, ஓ தேவ பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கலாம் அந்த குடும்பத்திற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுதன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் போது சிநேகிதருடைய சிறையிருப்பு, ஓ ஹல்லேலூயா, யோபின் சிறையிருப்புகளை மாற்றின தேவன் அந்த குடும்பத்தின் சிறையிருப்பை கர்த்தர் இன்னைக்கு திருப்ப போறார், சிறையிருப்பை மாற்ற போறார். உண்மையா அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணினால் அவங்களுக்கும் உங்களுக்கும் விடுதலை நடக்கும். உடபல ஹடக ரகதன ரிகச்சா ரகதனா சூழ்நிலைகளை மாற்ற போறீங்க. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளாலே அம்மே மரண வீடு மாதிரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லா உடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், எல்லா நம்ம தகர்க்கப்பட்ட இடங்கள், ஆனா அந்த சூழ்நிலைகள், அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம மாற்றி எடுக்க போறோம் இயேசுவின் நாமத்தில். எனக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிற ஊழியக்காரர்கள், தேவ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஹல்லேலூயா, உங்களுக்கு உள்ளே கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரம், அந்த அபிஷேகம் இப்போ கிரியை செய்ய போகிறது நான் உணர்கிறேன். பிளாட்ஃபார்ம்களை மாற்றி எடுக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆவியில் போராடுங்க, ஆவியில் போராடுங்க. தேங்க் யூ லார்ட். இன்னைக்கு வேற நீ பார்த்தது அல்ல, இன்னும் நீ பார்க்க போறது. சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஹல்லேலூயா. எந்த பிள்ளைக்காக அந்த ஐயா அதிக அழுத்திருக்கிறாரோ அந்த பிள்ளையின் காரியத்தில் அதிக சந்தோஷத்தை காண வைக்க போறார். ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അങ്ങനെ സ്നേഹിപ്പാ ഞാനെന്തുള്ളൂ നാദാ, അങ്ങനെ ഓർക്കുവാ എൻ ഗ്രഹം എന്തുള്ളൂ. சொல்லலாமா? അങ്ങനെ സ്നേഹിപ്പാ ഞാനെന്തുള്ളൂ നാദാ, അങ്ങനെ ഓർക്കുവാ എൻ ഗ്രഹമെന്തുള്ളൂ. ശബ്ദമുയർട്ടറിയാമെങ്കിൽ തലമുറ തലമുറയാ കരുതുന്ന ദൈവമേ. சொல்லலாமா? തലമുറ തലമുറയാ കരുതുന്ന ദൈവമേ, നിൻ സ്നേഹത്തിനാഴം ചേർന്ന് പറ സഭ. അങ്ങനെ സ്നേഹിപ്പാൻ, അങ്ങനെ സ്നേഹിപ്പാൻ ഞാനെന്തുള്ളൂ നാഥാ, അങ്ങനെ
സ്തോത്രം. അങ്ങ് എന്നെ സ്നേഹിപ്പാൻ. അങ്ങെന്നെ സ്നേഹിപ്പാൻ ഞാനെന്നുള്ളൂ നാഥാ. അങ്ങെന്നെ ഓർക്കുവാൻ ഗ്രഹമേതുള്ളൂ. അങ്ങെന്നെ സ്നേഹിപ്പാൻ ക്രിസ്തുവിനെ ഇറങ്ങി നിൽക്ക്. ഞാൻ ഉണരുന്നു. ഞാനെന്നുള്ളൂ നാഥാ. അങ്ങെന്നെ ഓർക്കുവാൻ ഇരിക്കാം, ഇരിക്കാം. ഹല്ലേലൂയ. നല്ലൊരു ഹല്ലേലൂയ പറയാമോ? ഹല്ലേലൂയ. ആ രണ്ടാമതിരിക്കുന്ന സിസ്റ്റർ, ஆமென். உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆவியானவர் ஒரு கைடன்ஸ் தருகிறார். என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்கள், என்னை மாறாய் என்று கூப்பிடுங்கள். சர்வ வல்லமை உள்ளவர் எனக்கு கசப்பானது செய்தார் என்று சொல்லி ஒரு நகோமி வாழ்க்கையில் புலம்பினது போல, ஒரு சரகுடியப்பட்ட ஒரு பறவை பறக்க முடியாமல் தவிக்கிறது போல ஒரு நுகம் இந்த பகல் கூட்டத்தில் நீங்க சுமந்து கொண்டு வந்திருக்கிறதை வெளிப்பாடில் ஆவியானவர் என்னை காண்பிக்கிறார். எவ்வளோ கண்ணீர் வடித்தும், எவ்வளோ ஜெபித்தும், என்னெல்லாமோ செஞ்சும் வீடு விட்டு வெளியே போன பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளால வரும்போது மறுபடியும் மறுபடியும் வேதனையின் வாழ்க்கையை, வேதனையின் அனுபவத்தை ஆவியானவர் என்னை காண்பிக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் ஊற்றுகிற கண்ணீருக்கு இனி நகோமி என்றல்ல, ஒரு சந்தோஷம் உள்ளவளே என்று தான் ஊரு சொல்லத்தக்க அனுபவத்தில் கடந்த நாட்களில் நஷ்டப்பட்டதை கர்த்தர் லாபமாக நன்மையாக மாற்ற விரும்புகிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த வீட்டுக்குள்ளாலே லாசரோட வீட்டில் இயேசு போனது போல ஒரு அனுபவத்தை என்னுடைய வெளிப்பாடில் ஆவியானவர் என்னை வசன வெளிப்பாடில் காட்டுகிறார். யாரும் உள்ள போக முடியாத இழப்பு வேதனை நிமித்தம், எதிர்பார்த்த நபரும் நஷ்டப்பட்டது நிமித்தம் இனி நாங்கள் என்ன செய்வோம்? நம்பி இருந்த இயேசுவும் வரவில்லை, நம்பி இருந்த சகோதரனும் நஷ்டப்பட்டு போனான், இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த மார்த்தா, அந்த மரியா வேதனை பெற்று கொண்டு இருந்தது போல அந்த சகோதரி தேவ சமூகத்தில் தனிமையின் அனுபவத்தை, கண்ணீரின் அனுபவத்தை ஆவியான காண்பிக்கிறார். ஆனால் 4ஆமத்த நாள் லாசரோட வீட்டில் இயேசு போய் அன்னைக்கு வரை இழந்து போனதை எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுத்து அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றினது போல அந்த குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் இந்த பகல் கூட்டத்தில் மாற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு போய் செயல்பட முடியாத சில இடங்களில் தேவனுடைய கிரியை கர்த்தர் இன்னைக்கு அனுப்ப போறார். ஹல்லேலூயா. நல்லொரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தர போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு பகுதி கூட வாசித்து சொல்லிவிட்டு நான் ஜெபிக்க போறேன். ஓகே, 1 மணி வரை இருக்கலாமா? பிரச்சனை இல்லைல்லோ? ஓகே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடி 16, 25, 26 கூட வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடி 16ஆம் அதிகாரம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையை ஆராதனை இடமாக மாற்றுகிறாரு. முதலாவது நான் சொன்னேன், ஹல்லேலூயா, ஜெப இடமாக மாற்றினது சூழ்நிலைகளை ஜெபத்தினால் மாற்றுகிறது. இரண்டாவது ஆராதனையினால் சூழ்நிலையை மாற்றின அனுபவம். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அங்க நாம் வாசித்தோம், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும், ஹல்லேலூயா, அவங்களை கொண்டு போய் போட்டிருக்கிற அந்த அனுபவம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா வேதனைகளும் உள்ளுக்குள்ளால ஒதுக்கி வைத்து கட்டப்பட்ட சூழ்நிலைகளும், தூங்க முடியாத சூழ்நிலைகளும், அடியெல்லாம் கொண்டு காயத்தோடு கூட 2 பேர் படுக்கிறாங்க. அவங்க சொல்லி காணும், நான் நினைக்கிறேன் எல்லாரும் தூங்கட்டும், தூங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? நம்ம வேலை தொடங்கலாம். ஹல்லேலூயா. சில சகோதரிமார்கள் உண்டு, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஜபத்துல எல்லாம் முன்னேறி வரும்போது ஆரம்ப நாட்களில்
கணவன் காலமெல்லாம் வேலைக்கு போய் ரொம்ப கிளப்போட வீட்டில் வந்து படுத்திருப்பாங்க. அந்த டைமில் பார்த்து எழும்பி இருந்தோண்டு எழுப்புதல் கூட்டம் நடத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லை. இந்த தமிழ் தெரியுதுல? ஆமே, அல்லேலூயா. அவன் அடுத்த புதிய ஆண்டில் வரலான்னு மனசுல தீர்மானம் எடுத்திருக்கிற அவனே பின்ன சர்ச்சைக்கு வர மாட்டேன். அல்லேலூயா. அப்ப சூழ்நிலைகளை நம்ம பார்த்து ஞானத்தோட காரியங்கள் செய்யணும். இங்க பவுலும் சீலாவும் அந்த இடத்துல நாம இருந்திருந்தேங்க, உங்களுக்கு கூடல் அடி கிடைச்சதா சார்? அல்லேலூயா. எங்கெல்லாம் காயம் கிடைச்சது நான் கேட்டிருப்பேன், அவரு எனக்கிட்ட கேட்டிருப்பாரு, சீலா உனக்கு எங்கெல்லாடா காயம் கிடைச்சது? சீலா உன்னை ரொம்ப அடிச்சுட்டாங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இன்னும் யாரை போய் பார்க்க முடியும்? ஃபெடரேஷன்ல இல்லை. ஃபெடரேஷன்ல இருந்தேங்க ஃபெடரேஷன் தலைவரை கூப்பிட்டங்களும் சொல்லி இருக்கலாம். நமக்கு இப்ப யாரும் இல்லை. இது மாதிரி காரியங்கள் தான் நானாயிரத்தை பேசியிருப்பேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா பவுலும் சீலாவும் அவங்களோட காயங்களை, அவங்களோட பிரச்சனைகளை, ஆமென், அவங்க அந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் அந்த வேதனையேறிய சூழ்நிலையை ஆராதனை இடமாக மாற்றி எடுத்தாரு. ஐயோ, நமக்கு சூழ்நிலை நல்லா இருந்துட்டு கை தட்டுறதுக்கு படுற பாடு. அல்லேலூயா. நீங்க பாடுங்க பாஸ்டர், நீங்க கையடிங்க பாஸ்டர், கீபோர்டு வாசிக்க அவர் இருக்கிறார்ல, அப்புறம் பிரின்ஸ் பாஸ்டர் பாடுவாரு, அவர் வாசிப்பாரு, நான் இப்படி இருந்து கேட்டு இருக்கிறேன். அது மாதிரி இருக்கிறீங்களோ? இப்படிதான் இருப்ப. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஆராதிச்சதான் உங்களுக்கு விடுதலை, நீங்க கை தட்டுனதா உங்களுக்கு விடுதலை, நீங்க தூங்குனா உங்களுக்கு தான் நல்லா இருக்கும். சோத்திரம். நல்லது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அமைதியாகிறது வரை அமைதியா இருந்துட்டு அந்த வேதனையேறிய சூழ்நிலையை அடித்து காயப்படுத்தி அவமானப்படுத்தி, அல்லேலூயா, உள்ள கொண்டு போட்ட அந்த வேதனை, அது போன அவருக்கு தான் தெரியும். அந்த வலிகள், அந்த வேதனைகளை பொறுப்பெடுக்காதபடிக்கு அந்த இடத்தில் பாடி துதிக்க தொடங்கினாங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கும்போது கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேமே. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிற இடத்துல ஆலயம் ஃபுல்லா ஆள் இருந்த டைமில் நான் ஆராதிச்சதை காட்டிலும் இப்ப 2-3 ஆட்கள் தான் உண்டு. இப்பதான் நான் கூடுதல் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமே. காரணம் அன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கிறாங்களான்னு பார்க்கணும், எல்லாரும் கை அடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் வெளியே ஓடுறாங்களான்னு பார்க்கணும். கன்றாக்கு விட்டு கொண்டு இருந்தேன். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஆமே. மைக் எடுத்து வச்சோண்டு ஆமே, இனிய கை தட்டாதவங்க உண்டு, கை தட்டு. அல்லேலூயா. திட்டு 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 திப்பேன். சோத்திரம். அவருக்கும் பிரயோஜனப்படாது, எனக்கும் பிரயோஜனப்படாது, ஆண்டவருக்கும் பிரயோஜனப்படாது. சோத்திரம். இப்ப பிரச்சனை இல்லை, யாரையும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, நான் ஆண்டவர் ஆராதிப்பேன். அல்லேலூயா. 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 சூழ்நிலைகளை சாதகமாய் பார்க்காதே, வேதனையாய் பார்க்காமல் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். வேதனையேறிய அனுபவத்தில் வேதனைகளை சொல்லி சொல்லி அவங்க இருக்கல்ல. அல்லேலூயா. அந்த இடத்தை ஆராதனை இடமாக மாற்றி எடுத்தார். என்ன நடந்தது? அவை சங்கிலிகள் உடைக்கப்பட்டது, வாசல்கள் திறக்கப்பட்டது, பிரமாணிகள் திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் விரும்புகிறார், ஆராதனை வீரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆவியானவர் எனக்கிட்ட சொன்னாரு, நீ இப்ப கொஞ்ச நாள் கொண்டு ஆராதனை லீட் பண்ணுறாய், ஆனா நீ இப்ப ஆராதிக்கல. நான் பார்த்தப்ப சரிதான், எல்லாரும் கை தட்டுங்க, எல்லாரும் சத்தம் எடுத்து பாடுங்க, எல்லாரும் ஆராதிக்க வைக்கிறேன். ஆனா நான் என்ன செய்யல? ஐயோ, நான் ஆராதிக்கல. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா? அதுக்கப்புறம் சபைக்கு அதை சொல்லிட்டு நான் இப்போ அந்த டைம் ஆகும்போது கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆராதிக்கிற எத்தனை பேர் உண்டு? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிக்கிறவங்க எங்க கொண்டு போட்டாலும், சிறைசாலைக்குள்ள கொண்டு போட்டாலும், அவங்களே காட்டில கொண்டு போட்டாலும், எந்த இடத்துல அவங்க ஆராதிப்பாங்க. ஆமே. அரமனைக்குள்ளால கொண்டு போட்டாலும் ஆராதிப்பாங்க. யாரு அவமானப்படுத்தினாலும் விட மாட்டாங்க. தாவீது ஆடி டான்ஸ் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது மனைவி அவமதித்தாள், கிளிவாதில் கூட பார்த்துட்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதுக்கு சொல்ல வேண்டியது, உனக்கு அப்பனே காட்டிலும். நம்ம வீட்டுல அதுதான் சண்டை நடக்கும். ஃபர்ஸ்ட் யாரை தான் கூப்பிடுவோம்? அவள் அப்பாவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்களுக்கு அப்படி ஒரு கிருபை உண்டு, யாரை மறந்தாலும் மாமனாரை மறக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் 10 தடவையாவது மாமனாரை சொல்லாம எங்க சகோதரங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த மாமனாரை பார்க்கமா, ஐயோ என்ன மரியாதை கொடுப்பீங்க, என்ன அன்பா இருப்பாங்க, என்னெல்லாம் ஆட்சி காட்டுவாங்க. பாத்துறீங்களா?
சொல்லி கொடுங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. இது மாதிரி தாவீது மனைவிட்ட உனக்கு அப்பனை காட்டிலும் ஹல்லேலூயா காட்டில் கிடந்த என்ன நாட்டு ராஜாவாக மாற்றினார் என் ஆண்டவர், என்ன மேன்மையாக வைச்சாரு. அவரை நான் இனியும் ஆராதிப்பேன், இனியும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. இதுக்குள்ள ஆராதனை முழங்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆராதனைக்கு தான். ஹல்லேலூயா. பிரின்ஸ் பாஸ்டர் கூட உள்ளது கொண்டு சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய போறோம்? அதான் பார்க்க வந்தீங்களோ, மார்க் போட வந்தீங்களோ? ஹல்லேலூயா. நல்ல மார்க் போட பாக்கியம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உனக்கு விடுதலை வேணுமா? நீ ஆராதிக்கணும். அனுபவம் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு அமைதியாக இருக்க மாட்டாங்க. கொரோனா வந்துட்டு ஒன்னை விட்டு வச்சுட்டு போயிருக்கு. ஐயோ ஹல்லேலூயா. எத்தனை ஆபத்துகள் ரோட்டில் நடக்குது. ஆனா உனக்கு தீங்கு துக்கப்படுத்தாத கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். உன் சத்துருக்கள் எல்லாம் எப்ப உன் வீட்டில் ஒரு கூக்குறுதல் சத்தம் கேட்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா என் ஆண்டவர் தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கெல்லாம் விலக்கி காத்தருளி கொண்டிருக்கிறாரே. அவரை இனி நம்ம ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற போறார். என்ன நடக்கும்? நீ ஆராதிச்சால், நீ ஜெபிச்சால், அவை இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி சில கிரியைகள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. உன் குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனவரி மாசத்தில் நான் எழுதி வைத்து ரகசியமாய் ஜெபிக்கிற சில காரியங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த டிசம்பர் மாசம் அதுக்கெல்லாம் டிக்கு போடுகிறதுக்கு கர்த்தர் பாக்கியம் தந்தார். ஆமென். என்னெல்லாம் காரியம் என்று சொன்னா நீங்க இன்னைக்கு பெருமூச்சுடுவீங்க. அது கொண்டு சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. கவனியுங்கள். நீ மீனை கேட்டா பாம்பை தருகிற தேவன் அல்ல. இந்த ஆண்டு நடக்க வேண்டிய காரியங்கள் இந்த ஆண்டு உன் குடும்பத்தில் நடக்க போகிறது. இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் தர விரும்புகிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி கொஞ்ச நாள் தான் உண்டு. இத்தனை ஆண்டு நடக்காததா இனி இந்த நாட்கள் நடக்க போகிறது என்று சத்ருவின் காதுக்கு கேட்பா. ஹல்லேலூயா. நீ முழங்கால் படி போட ரெடியா? ஹல்லேலூயா. உள்ளங்கை அளவில் ஒரு மேகம் வெளிப்பட்டு நிற்கிறது நான் உணர்கிறேன். என்னோட ஆவிக்குரிய கண்கள் நான் அது பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு மழையோட முழக்கத்தை நான் பார்க்கிறேன். நீ ஜெபிக்கிற காரியத்தோட பதில் உன் கையெட்டா தூரத்தில் வந்து நிற்கிறது. ஓ ஜீசஸ். நாம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க போறோம். கொஞ்ச நேரம் நாம் இனி ஜெபிக்க போறோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, மன்னாவை பக்கம் கொண்டு கொடுத்த ஆண்டவர், காடாவை கையெட்டா தூரத்தில் கொண்டு நிறுத்தி கொடுத்த ஆண்டவர், இன்னைக்கு இந்த வருஷம் உனக்கு கிடைக்க வேண்டிய, இந்த ஆண்டு வர வேண்டிய சில நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உன் கைக்கு வந்து சேர போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டோட வருகை தாமதமானால் நியூ இயர் வொர்ஷிப்புக்கு நீங்க போகிற சபைகளில், இடங்களில் கர்த்தர் உங்களுக்காக புதிய வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், புதிய ஆலோசனைகளை கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தருக்கு சொல்ல வேண்டியது, இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய கிரியை உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. நாமே நான் அடிக்கடி பாடுவேன், நீர் முடிவெடுத்தால் யார் தான் மாற்ற முடியும்? எனக்கென்று முன்குறித்த எதையுமே எப்படியும் சொல்லுங்க, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சூழ்நிலை பிரச்சனை இல்லை, இல்லாததை இருக்கிறது போல வர வைக்கிறவர் இந்த பகல் கூட்டத்தில் வந்திருக்கிறார். கண்டிப்பா தேவனுடைய நீதி நீங்க பார்க்க போறீங்க. தேவனுடைய நீதி பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஒரு அடையாளத்தோடு கூட நீங்க போக போறீங்க, ஒரு விடுதலோடு போக போறீங்க. அப்பா ஒரு பையனை கூப்பிட்ட, மக்களே அண்ணன்மார்கள் எல்லாம் யுத்த களத்துக்கு போயிருக்கிறாங்க, நீ போய் அவங்களெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வா, அவன் நல்லா இருக்கிறாங்களா என்று விசாரிச்சுட்டு வா என்று விசாரிக்கிறதுக்கு அனுப்பிவிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா போகும்போது ஒரு காரியத்தை அப்ப சொல்லிவிட்டா, ஒரு அடையாளத்தோடு திரும்பி வரணும், ஒரு அடையாளத்தோடு திரும்பி வரணும். அல்லேலூயா. ஓ அப்ப மகன் கடந்து சென்றான். போகும்போது அண்ணன்மார்கள், எதுக்கடா நீ வந்த? அல்லேலூயா. அந்த ஆடுகளை எல்லாம் விட்டுட்டு எதுக்கடா நீ வந்த? என்ன காரியத்துக்கு நீ வந்த? அல்லேலூயா. ஐயோ அப்பா சொல்லினது கொண்டு நான் வந்தேடே. அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம், சும்மா பார்க்கிறதுக்கு, உங்களை விசாரிக்கிறது தான் வந்தேன். அங்க வரும்போது தாவீதோட
அப்பாவை குறித்து யாரோ சவால் போடுகிறது அவன் காதுக்கு வந்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அவனை சொன்னா அடங்கி இருப்பான், அவன் அப்பாவை சொன்னா அடங்கி இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி ஒருவன் சவால் போட்டு அநேகரை பயப்படுத்தி விட்டு போகிறதை ஆமென் ஸ்தோத்திரம் தாவீது பார்க்கிறான், கேட்கிறான். ஆனா அப்பா சொல்லிவிட்ட ஒரு தௌத்தியம், ஒரு வேலை அவனுடைய ஞாபகத்தில் வந்தது. நீ திரும்பி வரும்போது ஒரு அடையாளத்தோடு நீ திரும்பி வரணும். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? ஹல்லேலூயா. சும்மா போனவன் அவன் திரும்பி வரும்போது ஒரு தலையும் கொண்டு திரும்பி வருகிறான், ஒரு தலையும் கொண்டு திரும்பி வருகிறான். இந்த ஜெபம் முடிந்து போகும்போது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கொஞ்ச நேரம் உண்மையாய் ஆராதிக்க நீங்க ரெடியானால் இந்த கூட்டம் முடிந்து போகும்போது ஒரு கிஃப்ட் கர்த்தர் உங்க கையில் தந்து விட போறா. இந்த உங்க கையில் ஒரு கிஃப்ட் தந்து விட போறா. என்ன கிஃப்ட் பாஸ்டர்? எத்தனை வருஷம் கொண்டு உன்னை அள வைக்கிற, ஒவ்வொரு நாட்களிலும் முன்னே வந்து உன்னை சவால் போடுகிற, உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை முன்னேற விட மாட்டேன் என்று சொல்லி உனக்கு விரோதமாய் சவால் போடுகிறார் அந்த கோலியாத்தின் தலை இன்னைக்கு கர்த்தர் உன் கைக்கு தர போறார். நம்புகிறவர்கள் கொஞ்சம் எளிமை நில்லுங்க, நம்புகிறவர்கள் கொஞ்சம் எளிமை நில்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம அவரை ஆராதிக்க போறோம், கொஞ்ச நேரம் நம்ம அவரை துதிக்க போறோம். அந்த கோலியாத்தின் தலை கர்த்தர் உங்க கைக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. 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 ரிபா ஷாம்தன ரகதனா. ஒரு அடையாளத்தோடு நீங்க போக போறீங்க, ஒரு அடையாளத்தோடு நீங்க போக போறீங்க. கண்ணீரோடு விதைக்கிற உள்ளமே, ஹல்லேலூயா, ரகசியமா ஜெபிக்கிற உள்ளமே, உன்னோட ஜெபம் வீணாய் போகாது. உன் ஜெபத்தின் பதில் கைக்கு கர்த்தர் தர போறார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற உள்ளமே, உன்னை உயர்த்துகிற தேவனுடைய நீதியை நீ பார்க்க போறாய். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. எத்தனை பேர் விசுவாச கையில் அந்த கோலியாத்தின் தலையை பிடிக்க விரும்புறீங்க? கோலியாத்தின் தலையை உங்க கையில் விசுவாசத்தை பிடிங்க. கோலியாத்தின் தலை ரிபானா ஹத்துனா. உன் பிள்ளைய வாழ விடாதே, உன் குடும்பத்தை வாழ விடாதே. அநேக நாட்கள் கொண்டு கண்ணீர் வடிக்க வைக்கிற இந்த ஆண்டு உன்னை சந்தோஷமாய் வாழ விடாம ஆமா உன்னோட சந்தோஷங்களை நன்மைகளை தடைப்படுத்துகிற அந்த கோலியாத்து, உன்னை பார்க்கும்போது சவால் போடுகிற கோலியாத்து உன்னமா சத்துனா ரகதனா. இந்த பகல் பரிசுத்தாத்மா ஓர்ப்பிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மெதிவண்டி போல, ஒரு மெதிவண்டி போல பரிசுத்தாத்மா നിങ്ങളെ മാറ്റുവാൻ ആഗ്രഹിക്കുക. ഒരു മെതിവണ്ടി പോലെ മാറ്റുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. പരിശുദ്ധാത്മ ഓർപ്പിക്കുന്നു. ദുർഘടങ്ങളെ നിരപ്പാക്കുന്ന, താമ്രവാതിലുകളെ തകർക്കുന്ന ഒരു പ്രത്യേകമായ അഭിഷേകം പരിശുദ്ധാത്മ തരിക മാത്രമല്ല, അവയെ ഇരുട്ടിലിരിക്കുന്ന പൊക്കിഷങ്ങൾ, അന്ധകാരത്തിലിരിക്കുന്ന പൊക്കിഷങ്ങൾ, അന്ധകാരത്തിലിരിക്കുന്ന നിധിയെ എടുക്കത്തക്ക രീതിയിൽ ഒരു JCB പോലെ, ബുൾഡോസർ പോലെ, ഒരു മെതിവണ്ടി പോലെ പരിശുദ്ധാത്മാവ് ഈ അവസാന നാളുകൾ മാറ്റാൻ ആഗ്രഹിക്കുക. ആമേ. ദൈവദാസന്മാർക്ക് ചെന്ന് കയറാൻ പറ്റാത്ത ചില സ്ഥലങ്ങളിൽ, ചില അന്ധകാരത്തിന്റെ ഉള്ളിൽ അവരെ ഞാൻ അഭിഷേകത്തോട് അയക്കാൻ പോകുക. കുടുംബത്തിന് ഓടിയ സമയം മതി, മക്കൾക്ക് വേണ്ടി ഓടിയ സമയം മതി. ഈ അന്ത്യകാല ഉണർവിനായി, അന്ത്യകാല ശുശ്രൂഷയ്ക്കായി ഈ നാളുകൾ പുറപ്പെടേണ്ട സമയമത്രയെന്ന് പരിശുദ്ധാത്മ ഓർപ്പിക്കുന്നു. അന്ധകാരത്തിലിരിക്കുന്ന പൊക്കിഷങ്ങളെ എടുക്കുക. രാമ ശബ്ദന, മാൻപേടയുടെ കാലുപോലെ ബലം ദൈവം തരാൻ പോകുന്നു. എന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി നീ പ്രയാസപ്പെട്ടാൽ, എന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി നീ ഓടിയാൽ, എന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി നീ ശക്തിയോട് നിന്നാൽ, സന്തതിക്ക് വേണ്ടി ചെയ്യുന്നത് നീ കാണും. ദൈവ സന്തതിക്ക് വേണ്ടി ചെയ്യുന്നത് കാണും. യേശുവിന്റെ നാമത്തിൽ സന്തതികളുടെ നന്മകളെ കാണാൻ ഇടത്തിൽ നിന്ന് വാതിലെത്തുന്ന, ആൺ സന്തതികളെ വാഴാൻ ഇടത്തിൽ നിന്ന് വാതിലെത്തുന്ന, ജീവിച്ചിരുന്ന നന്മ കാണാൻ ഇടത്തിൽ നിന്ന് വാതിലെത്തുന്ന ചില മരണവാശത്തിന്റെ കെട്ട്, മരണവാശത്തിന്റെ കെട്ട് ഇവിടെ ഇരുന്ന് ആരാധിക്കുമോ, ഇവിടെ ഇരുന്ന് ആരാധിക്കുമോ കുടുംബത്തിനകത്തെ കെട്ട് പൊട്ടാൻ പോകുക, കുടുംബത്തിനകത്തെ കെട്ട് പൊട്ടാൻ പോകുന്നു. ശാഖാരാധന. ഏലിസ രട്ടിപ്പായ ശക്തിയോട്, ഏലിസ രട്ടിപ്പായ ശക്തിയോട് ഏലിയാവിനേക്കാൾ വ്യത്യാസമായി ശുശ്രൂഷ ചെയ്ത് അവന്റെ മുമ്പിൽ യോർദാനെ പിരിച്ചു, അവന്റെ മുമ്പിൽ അത്ഭുതങ്ങൾ അവൻ ചെയ്യിപ്പിച്ചതുപോലെ നാൾക്കളിൽ ശക്തിയോട്, ശക്തിയോട്, രട്ടിപ്പായ ശക്തിയോട് ദൈവം ചില സ്ഥലങ്ങളിൽ അയക്കാൻ പോവുകയോ. ഒരു സഭയ്ക്കകത്ത് മാത്രം ഒതുങ്ങിക്കൂടുന്ന ശുശ്രൂഷയല്ല ഈ നാടുകൾ. ചില ഇടങ്ങളിലേക്ക് ദൈവം അയക്കും, ചില ഇടങ്ങളിലേക്ക് അയക്കും. അപ്പനെ പോലെ കണ്ട വ്യക്തികൾ, അവയെ കൈ ശുശ്രൂഷകന്മാരെന്ന് ചിന്തിച്ച് കൈ താങ്ങിയ വ്യക്തികൾ, തിരിച്ചുണ്ടാക്കിയ വാക്കുകൾ, തിരിച്ചുണ്ടാക്കിയ വേദനകൾ, മനസ്സാക്ഷിക്ക് അറിയാത്ത കാര്യങ്ങൾ ചെയ്തവർ പ്രവർത്തിച്ചതുള്ള ആരോപണങ്ങൾ, പലപ്പോഴും ഒറ്റയ്ക്കിരുന്ന് കരഞ്ഞ അവസ്ഥകൾ, ഒറ്റയ്ക്കിരുന്ന് കരഞ്ഞ അവസ്ഥകൾ. പരിശുദ്ധാത്മ പറയുന്നു, പട്ടപാടുകൾക്ക് ബലൻ, പട്ടപാടുകൾക്ക് ബലൻ, പട്ടപാടുകൾക്ക് ബലം. കുടുംബമായി
சந்ததியாய் புதிய வருஷம் அனுபவிக்க போகுது. பட்ட பாடுகிற பலன், பட்ட பாடுகிற பலன், அதே வாக்கு பரிசுத்தாத்மாவு அபிஷிக்தன்மாரோட அறிக்கையா தேசத்தின் மத்திய பட்ட பாடுகிற பலன், பட்ட பாடுகிற பலன் இந்நாளுகளில் காணாமலையா பட்ட பாடுகிற பலன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமோ. அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கையிடாரும் அவரை நம்மை அழைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அழைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரும் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தரும் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, அவர் கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாழ்க்கை சொல்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரை எல்லாம் வாழ்க்கை செய்வார். கர்த்தரில் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தீவ தள்ளாட விட மாட்டார், தள்ளாட சலங்கி தவிக்காதே. உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரும் சாவில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தரும் சாவில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தரும் சார்பில் இருக்கும்போது நமக்கு